நான் சொல்றேன் அறியாத பையனாங்கிறானே கிட்ட போய் பட்டார் நடிச்சா என்ன பண்ணுங்க என்ன அடிக்கிறது இருக்குதா கோய் கறீரு யாரு எப்ப பட்டாரு அதான் பீசே வயசுட்டாங்க பாரு இரு போட்டே ஆமா உன்னை நம்பிதான் பொண்ணு அனுப்புறேன் உன்னை நம்பிதான் பொண்ணு அனுப்புறேன் கூட்டி வச்சு நான் போட்டேன் இந்த உடனே போட்டேன் ஆத்து போட்டேன் நீ தாண்டா நீ தான் அவனை பாடுறானா அவருக்கு எஜமான பாட்டு என்ன கதை ஒரு ஊரு பேர் தெரியாதவன் நம்மளுடைய நான் விரும்புற ஒரு சந்தோஷமா இருக்கிற சமயத்துல சிவபூஜையில காரியம் பண்ண யாருங்க யாருங்க ஒண்ணு தெரியாத பேசுங்க நீ யாரு தெரியுமா இதெல்லாம் காரணம் தெரியுமா யாரு வளர்ப்பு சரியில்லை என் பொண்ணு என்ன மாதிரி தான் வளர்த்துக்கிறேன் ஊர்ல என் பொண்ணு இருப்பா என் சக்கத்து பேர் இருப்பா அவங்க தம்பருடைய வருங்கால கனவே ஆமா இவங்க ரெண்டு பேரும் யாரு முதல்ல நீ யாரு என்ன நாடு உன்னுடைய பேரு அது விளக்கமா முதல்ல என்கிட்ட கூறு கூறுவாங்க நான் போய் தம்பி தாய் அப்புறம் எனக்கு மாமாவா கத்தி போற பையனா அதான் கிரண்டு ஓடிக்குதுன்னா மோசமான ஆள் பழுது அப்படியா நைஸாக்குறாரா கோட்டைக்குள்ள புகுந்து பாதி வீசி எடுத்திருக்கிறேன் மணிவரை கொண்டு எடுத்திருக்கிறேன் அவளை கழுகு அந்த கொண்டு தாண்டா ஆமாடா அம்மா தகுதியா பொண்ணை தூக்கி போட்டாங்க அந்த பேர் பொண்ணை எப்படி தூக்கணும் தெரியலவா எங்க அத்தையை பாடுறா அந்த கொண்டையை அடுத்த உடனே சோனியா காந்தி மாதிரி அவனை கொண்டு வந்து நான் இவரை இது வரைக்கும் ஆரவரை முகத்தியா அடி வேறிய பாரா அழகாக நோவா அப்பா ஒன்றை சொல்லி வச்சுக்கடா அப்பா
அருணாச்சி ஐயா, பிரசவம் ஆகுது. பிரசவம் ஆகுது. ஆமா அருணாச்சி இது யாரு உங்க தங்கச்சியா? தங்கச்சியா? உண்மையா தங்கச்சியா? அவருடைய தோழிங்க அவ. கோயிலப்பா. நாய். போடு. நீ யார் அருணாச்சி என்னங்க சத்தியமா சொல்றேன், உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி உங்க அம்மா பாத்துருந்தேன். சத்தியமா உங்க அம்மா தான். ஏய், என்னங்க நீங்க சொல்றீங்களே நான் சொல்லட்டுமா? உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு பால் வச்சு கொடுத்தனே, இந்த விஷயத்துக்கு முன்னாடியே சொல்லித்தா அரளி வித பாயாசம் வச்சு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நீ கட்டி போற புருஷன் அதேதானே பாக்குறான். ஆச்சிக்கார பாக்குறேன். ஏய், நீ பேசாதே. நீ பேசாதடா. நான் கூட்டி கூட்டி என்ன பண்ணுவீங்க? மாமி மறுப்புளுக்கு வாங்கல. சொல்லுங்க மாமி. வாங்க. இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? வேலூர் ஜெயில. வேலூர் ஜெயிலா? என்னங்க இனிமேல நீங்க வேலூர் ஜெயிலா போற வேணாம். நம்ம கோட்டைக்கு வாங்க. ரூம் போட்டு பால் சாப்பிட்டு நானும் எப்ப எப்பதான் காத்துக்கிறேன் மாமி. எங்க காத்துக்கிற எவன் போலடி காத்துக்கிட்டு ஏய், அடியா கலி காத்தா. எங்களுடைய பொண்ணு உங்களுக்கு வேணுமாடா? ஏய், எங்க பொண்ணு உங்களுக்கு வேணுமா? இந்த மாணவராஜ் கோட்டிலே 3 சிறப்பு வாய்ந்த அழகு பொருட்கள். ஆமாடா ஒன்று உன்னுடைய மீசை அழகு, என்னோட மேசை அழகு மற்றொன்று உன் மனைவியின் கூந்தல் கொண்டை அழகு, ஆமா. மற்றொன்று ஏய், இந்நாட்டிலே வன்னிய மரம் ஒரு அழகு. வாட்டியா வர மழைக்கு. அந்த ஆணவத்தை அகன்று அடக்கப்படுவதற்காகத்தான் உன் மீசையை அழித்தவன் நான் தான், உன் மனைவியின் கூந்தலை அறுத்தவன் நான் தான். வன்னிய மரமும் இப்போ எங்க இல்ல இருக்கு. டேய் 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 எவ்வளவு ராணுவம் பார்த்தாயா? அவனை நாங்களே கோயை வெட்டுற மாதிரி விட்டுருவோம். டேய் யார் ராம? அது மட்டும் கிடையாது. அந்த 7 வாரப்படி காவல மீறி எப்படிடா உள்ள வந்த? வந்தேன். யார் உனக்கு அந்த மந்திரத்தெல்லாம் சொன்னது? என்ன மந்திரம்? உனக்கு இந்த மந்திரம் அங்க போறதுக்கு மந்திரம் யார் சொன்னது உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாத மந்திரம் இருக்குதுடா. எங்களுக்கு தெரியாத மந்திரம் இருக்குதுன்னா சரிடா. ஆக்சுவலி எங்களுக்கு எல்லாமே தெரியும். உன்னுடைய சரியா? பேர் என்ன? ஆயிடுச்சு வழி பெருக்கி. உன் பேரு? கள்ளி காத்தான். கல்லை காத்தான். அப்பனுக்கு நல்ல புத்தி இருந்தா தானே நான் உனக்கு நல்ல புத்தி இருக்கிறேன். திருட்டு பையா. ஏய், திரடர் குல திலகத்தில் பிறந்தவன் தான்டா நீ. ஏய் ஆ? நான் நீ திருச்சி நல்லவனா இருந்தா நேரா வந்து என்ன பெண் கேட்டுருக்கா? திருட்டுத்தனமா இப்படி வந்தியாடா பேரிய போல. அவன் மயில புடுங்கடா, ஏன் மயில புடுங்கடா? ஏய் எல்லாம் அந்த பொட்டியாக உன் மகள் மீது ஆசைப்பட்டது நான் கிடையாது. என் மேலதான் உன் மக ஆசைப்பட்டா. ஐயா, நம்மளை பத்தி தெரியவில்லை. வைப்பு எடுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மோடிகளை நீங்கள் வைத்து உயிரை எடுக்க வேண்டும். அப்பா மோடி கூட்டி. அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா காதலிக்கிறான். ஆமாப்பா, அவருக்கு என்னப்பா குறை? எல்லாமே அழகா என்ன இருக்காரு. பாருல மாதிரி இருக்கிறாமா உனக்கு செட் ஆகும். ஆமாமா, அப்பா. அவரு ட்ரம் மேய்க்கிறாருமா அவரு. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. சரி அருணாச்சி, பெண்ணா பிறந்த ஒரே காரணத்துக்காக பெண் பிள்ளைக்காக பாசத்தை கொட்டி வளர்த்தேன். இது வரைக்கும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சது இல்லை. ஆமாப்பா. அப்படி இருந்தோம் இன்னைக்கு அடிச்சிட்டேன். ஆத்திரம் அறிவுக்கு சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆத்திரத்தில் அறிவு இழக்கக்கூடாது, கோபத்தில் கொடுத்து இழக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஆனா நான் இழந்துட்டேன். ஒருவேளை அவனை நான் உனக்கு திருமணம் செய்து வச்சாக்கா செய்து வைத்தா இந்த அப்பாவை மன்னிப்பியா? நிச்சயமாக மன்னிப்பப்பா. சரி இப்போ திருமணத்துக்கு நான் ஏற்பாடு. சரி இப்போ அவன் பயிர் வச்சிட்டான். ஏமா அது முடியல. அவன் சும்மா இருந்தா கூட இவன் பயிர் போடு. போடு, கை, கை. முடியல முடியல. போடு. ஏன் முடியல? அம்மா சச்சி போடுறது வந்து விட்டது. போ. சட்டி வாருங்கள். அடியா கல்லி காத்தா. ஏய், கலிகாத்தா! அடே, நீ என் நாட்டுக்கு வந்தது தவறில்லை. ஆமா நீ வந்த ஆமா. எனக்கு புத்திய கொடுத்த நினைச்சு வலே. இப்ப நீ தானே வந்து உள்ள மாட்டீங்க. ஆமாங்க. ஆமாண்டா. என்ன சொல்றேன்? இங்க இருந்து உயிரோட போக ஒரு காலம் ஒன்னால முடியாது. ஏன் முடியாது? ஏன் தெரியுமா? எனக்கு எதிர்காலம் மந்திரஜாலம் ஊடு விட்டு ஊடு மாறுது. பிரதமர் அயற்காலம் மாறி வைப்பது மாறி எடுப்பது சகல மந்திர வித்தைகளும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த வன்னி மரத்தை நீ எடுக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுங்கள் நீ செய்தால் வன்னிய மரத்தை எனக்கு கரிசகத்திருவாய். ஆமா, வண்டிய மரம் மட்டுமில்லை, நீ காதலித்து அந்த அருணாட்சி ஆமா அவளையும் திருமணம் செய்து வைக்கின்றோம். நாளைக்கு நான் மோடி வைக்கிறேன். அந்த மோடியை ஒரு வேளை எடுத்துட்டா நீ கேட்கறது நான் தரணும்.
நிச்சயமாக வைக்கிற முறைகள் என்ன இருக்க முடியும்? இப்போ சொல்றேன், ஆத்திரத்தில் அறிவுரை பேசாத, காதல் கோபத்துல கட்டில்லாம பேசாத. தோல்வி என்பது எனக்கு கிடையாது. டேய், வெற்றியின் படி மீது ஏறிச்சென்றதான் பறக்கிறது. அப்படி என்றால் வைக்கின்ற முறையில் இருக்கிறாயா இல்லை என்று நாளை தினத்தில் நான் பார்க்கிறேன். நீ உரைத்தவரை ஆர்மி அன்னையின் அருளால் இப்பொழுது என் உருவத்தை மாற்றி மோடி வைக்க நான் ஓடி வருகிறேன். ஓடி வைக்கிறேன். இன்னும் அன்பார்ந்த நாடகலா ரசிகர் மக்களே, இதே இனிய வேளையிலே காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் அடுத்த ஸ்ரீ இனியா நாடகமன்றத்தினரால் சிறந்தான வணக்கம். இன்னும் இதே தையாத்தான்பட்டி கிராமத்திலே தை திருநாள் உழவர் திருநாளை முன்னிட்டு இன்னும் மாரியம்மன் நடந்தாளம்மன் ஆலயத்திற்கு மிக சிறப்பான முறையிலே இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து கிராம பொதுமக்கள் சார்பாக விழாவினை மிக சிறப்போடு நடத்தி என்னுடைய இனியா நாடகமன்றத்தை கொண்டு வந்து கள்ளிக்காத்தான் அருணாட்சி திருமணம் என்ற நாடகம் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இனிய வேளையிலே இன்னும் தையாத்தான்பட்டி கிராமஸ்தலம் நாட்டாண்மை பெருதனம் கரணியம் மணியம் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மகளிர் குழு இளைஞரணி இன்னும் இந்த விழாவினை மிக சிறப்பு நடத்தக்கூடிய இளைஞர்கள் சார்பாக என்னுடைய ஸ்ரீ இனியா நாடகமன்றத்தை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவருக்கு என்னுடைய கலைமணி சார்பாக நன்றி கலந்த வணக்கம். கேவலம் இந்த வன்னி மரத்துக்காகவும் சிறப்பு இந்த வன்னி மரத்துக்காகவும் காதலுக்காகவும் ஒரு மாற்றி வந்திருக்கிறாய். நான் வைக்கிற மணி உன்னால எடுக்க முடியுமாடா? இப்ப கூட வலிக்கிறேன். உன்னை பார்த்தாலே பாவமாகுதுடா. போயிடு. கள்ளிக்காத்தா நாடா இயேசுவை வந்த மாதிரி வந்துட்ட. என்னை சோதனை செய்கிறார்கள். ஆமா, இவர்கள் வெட்கின்ற அந்த 5 கோடி எடுத்து விட்டால் எடுக்க வேண்டாம். எடுத்து விட்டால் வன்னிய மரமும் உனக்க, அருணாட்சியம் உனக்கே. நாங்களே திருமணம் செய்து வைப்போம். இவ்வளவு தானே? ஆமா, முடிந்தால் வெய் ஓடிய நான் எடுத்து காட்டுறேன். பெரிய மனுஷன் பேர் சொல்றேன். நான் வைக்கிற மோடி இது வரைக்கும் எவனை எடுத்துதான் சரித்திரம் கிடையாது. ரத்தம் கக்கி செத்திருப்பான், இல்ல ஒரேடியா உயிரை விட்டுடுவான். ரோஜாவில ஒரு மோடி வச்சு வந்துக்கிறாரு. ஆமா, நாங்களே மென்டல். ஏய், யார் மென்டல்? நானு. நீ மென்டல். ஆகையால இப்போ ஒண்ணு கெட்டு போல வண்டிய மரம் வேண்டும். எந்த கோடி வைக்க போகிறார்? வெய், அந்த கோடியை நான் எடுத்து காட்டுகின்றேன். அவன் எதுக்குமே துணிஞ்சிட்டான். ஆமா, மோடி 5 வகைப்படும். அம்மா, இத பட்டவரங்களை எல்லாம் முடிச்சிருங்க, எடுத்துங்க. யாரும் கை கட்டாதீங்க, தூங்காதீங்க, முட்டி போடாதீங்க, கை ஃப்ரீயா விடுங்க. கை கட்டின்னு யாரும் இருக்காதீங்க. கை கட்டாதீங்க யாரும், தயவு செய்து. முன்னாடி குழந்தைகள் அந்த மோடி எடுக்கிற வரல யாரும் கை கட்டாதீங்கம்மா. யாரும் பக்கத்துல கொஞ்சம் எழுப்பு கை கட்டாத பாருங்க. கொஞ்சம் மோடி எடுக்கிற வரல யார் தூங்கினாலும் கொஞ்சம் எழுப்பு விடுமா பக்கத்துல. கை கட்டாதீங்க. நீ கேட்பதை நான் தருகிறேன். உனக்கு தர வேண்டிய பரிசை நான் தருகிறேன். ஒருவேளை இந்த பூத உடலை விட்டு உயிரே பிரிந்தாலும் சரி, ஆனால் வெட்கின்ற கோடியை நான் எடுக்கின்றேன். ஐந்து வகை மோடியில முதல் மோடி கனி மோடி. 1000 வசிகளால், வசிகள் என்றால் ஊசி, 1000 ஊசிகள் இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனிமோடியை மற்றவர்களை போல் கையால் எடுக்க கூடாது. உன் நாவினால்
உன் பற்களால் கடித்து இந்த கனிமொழியை நீ எடுக்க வேண்டும். இதை வச்சு விட்டு தந்தியா? டேய், நீ கட்டடியா? அவங்கள போய் கேட்டாங்க. அவங்க தப்பா நினைக்காத. திருவிழா நடக்குது, சாமி வீதி உலா வருது, கல்பூர ஏத்துறதுக்கு குளிர்காய எடுத்து வச்சிருப்பாங்க மெயினா. உனக்கு மஞ்சள் சூட்டுன்றா இத்தனை நாள் வேணா மெட்டல் எடுத்து குத்தி காட்டணும். நீ வச்சிருக்கியா? நம்ம கம்பெனில வீடி போடி வருங்கறாங்க. ஏய் செய். இந்த கனிமொழி நிறைய வாழ்க்கை முடிஞ்சிருந்தாடே. வீணா வண்டி மரத்துக்கு ஆசைப்பட்டு வாயில போயிடறான். இந்த எலுமிச்சை கனி 1000 குண்டு ஊசிகளை பொருத்தி அதை மோடியாக வைத்திருக்கின்றார். ஆமா, அதை எப்படி கரம் தொட்டி எடுக்க கூடாது. ஆமா, எப்படி தண்ணி எடுக்க வேண்டும். ஆமா, ஆகட்டும் ஐயா. சொல்லாத நாள் இல்லை சுடர் விதி வழியே சுமையான முகே தென் தமிழா உன்னை சொல்லாத நாள் இல்லை மோடி நான் இருக்கேன் ஆதரிப்பாய் தாயே. கனிமொழி நான் இருக்கேன் ஆதரிப்பாய் என்ற தாயே. கனிமொழி நான் இருக்கேன் ஓடி வருவாய் என்ற தாயே.
மந்திரம் எல்லாம் போச்சே அட்டமா இரு கூட்டுங்களாச்சே